Welcome to Diny's Desk, Diny's Prime Learning. In this video, we are going to learn future perfect tense. Tense na enna? காலத்தை குறிக்கிறது. முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சா, இப்போ நடந்துட்டு இருக்கா, இல்லை இனிமேல் நடக்க போகுதா அப்படிங்கிறத பேசுறது தான் டென்ஸ். அடுத்தது இதை வச்சு டென்ஸை முடிவு பண்ணுவோம், வேர்பை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். வேர்ப் எந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம டென்ஸை முடிவு பண்ணுவோம். வேர்ப் அப்படின்னா என்ன? an action word. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு அதோட ஃபார்மேட்டை பார்ப்போம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வில் ஹேவ் இல்லைனா ஷால் ஹேவ் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் ஹேவ் இல்லைனா ஷால் ஹேவ் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? ஒரு வேர்புக்கும் 3 ஃபார்மேட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று ரெகுலர், இன்னொன்று இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரெகுலர் வேர்ப்ஸ் பார்ப்போம். ரெகுலர் வேர்ப்ஸ் ரொம்ப ஈஸி, லாஸ்ட்டில் இடி மட்டும் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்டு, ப்ளே, பிளேட், பிளேடு. இந்த மூணாவதாக இருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இர்ரெகுலர் வேர்ப்ஸில் பாருங்கள், ஸ்பெல்லிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், ஈட், ஏட், ஈட்டன். இந்த மூணாவதாக ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் எல்லா சென்டென்ஸ்லையும். சரி வாங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்தலாம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஒரு விஷயம் ஃபியூச்சரில் கம்ப்ளீட் ஆயிருச்சு, முடிஞ்சு ஃபியூச்சரில் ஒரு விஷயம் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சு, அதுதான் future perfect tense. An action that will be completed in the future. ஃபியூச்சரில் ஒரு விஷயம், ஃபியூச்சரில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து செஞ்சு முடிச்சாச்சு, அந்த முடித்த விஷயத்தை தான் நம்ம சிம்பிள் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டென்ஸ் பாருங்கள், ஐ ஷால் ஹாவ் ரிட்டன் மை எக்ஸசைஸ் பை தென். நான் என்ன பண்ணியிருப்பேன்? எக்ஸசைஸை ரைட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஐ ஷால் ஹேவ் வந்துருச்சா? ஐக்கும் வீக்கும் நம்ம ஷால் இல்லைனா வில் பயன்படுத்தலாம், மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வில் பயன்படுத்தணும். ஷால் ஹேவ் ப்ளஸ் ரிட்டர்ன், ரைட், ரைட்டோட தேர்டு ஃபார்மேட் தான் ரிட்டர்ன். ரைட், ரோட், ரிட்டன், ஸோ ரிட்டன். அடுத்தது, ஹீ வில் ஹாவ் லெஃப்ட் பிஃபோர் யூ கோ டு see him. நீ அவனை பார்த்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான்? லெஃப்ட் ஆகிடுவான். வில் ஹாவ் லெஃப்ட், லீவோட V3 தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் லெஃப்ட். வில் ஹாவ் இருக்கு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட் இருக்கு. அடுத்தது, பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஐ வில் ஹாவ் ஒர்க்டு ஹியர் ஃபார் 5 years. இந்த மாதம் முடிவில் நான் இதோட 5 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இப்போ முடியுது இல்லையா, 5 மாதம், இந்த மாதத்தின் இறுதியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இந்த மாதம் இறுதியில் என்ன ஆகுது? எனக்கு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ வில் ஹாவ் ஒர்க்டு, ஒர்க்கோட V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஒர்க்டு, வில் ஹாவ் ஒர்க்டு. இன் another 2 years we will have left the school. இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 வருஷத்தில் என்ன ஆவீங்க? ஸ்கூலை விட்டு வெளியேறிடுவீங்க. இப்போ வெளியேறிடுவேன் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லையா, வெளியேறிடுவீங்க. வில் ஹாவ் லெஃப்ட், வில் ஹாவ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் லீவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட். பை நெக்ஸ்ட் வீக் ஐ ஷால் ஹாவ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐக்கும் வீக்கும் நம்ம ஷால் பயன்படுத்திக்கலாம், வில்லும் பயன்படுத்திக்கலாம். ஐ ஷால் ஹாவ் finished this book. நெக்ஸ்ட் வீக் நேரம் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த புக்கை ஃபினிஷ் பண்ணியிருப்பேன், படித்து முடிச்சிருப்பேன். சரியா? ஷால் ஹாவ் ஃபினிஷ்டு. யூ வில் ஹாவ் ஸ்டடிட் த டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் இப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் யூ வில் ஹாவ் ஸ்டடி த டென்ஸை படித்து முடிச்சிட்டிங்க ஃப்யூச்சரில். She will have cooked dinner. அவ குக் பண்ணி முடிச்சிருப்பா.
ஃப்யூச்சரில் என்ன டைம்னு கரெக்டாக டினோட் பண்ணல, பட் ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருப்பா, அது ஈவினிங்காக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க, குக் பண்ணி முடிச்சிருப்பா. ஷீ வில் ஹேவ் குக்டு அப்படிங்கிற V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. இட் வில் ஹேவ் ஸ்டாப்டு ரெய்னிங், மழை பெய்து முடிந்திருக்கும். அப்போ முடிஞ்சிருச்சு, ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சென்டென்ஸ் எல்லா சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு ப்ராக்ரஸில் இருக்கா, இல்லை, ப்ராக்ரஸ் ஆகுமா, இல்லை, என்ன இருக்கு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, ஒரு செயல் கம்ப்ளீட் ஆனாதான் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கவனமாக இதை படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.